ஹரி ஓம் ராமானுஜாய. இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம். எந்த நாட்டிலும் எந்த கோயிலிலும் நடைபெறாத கும்பாபிஷேகம் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலில் கும்பாபிஷேகமானது வித்தியாசமாக புரட்சிகரமாக இரவில் நடைபெறுகிறது. சித்திரை பூஜை கூட்டம், தைப்பூஜை கூட்டம், நிறைவு நாட்களில் கும்பாபிஷேக பூஜையானது நடைபெறும். இந்த பூஜை நடைபெறும் நேரம் இரவு 7 மணி. நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ தை 8ஆம் தேதி நடந்த கும்பாபிஷேக வீடியோ. பொதுவாக கோயில்கள், வீடுகளில் திருவிழாக்கள், ஏதாவது விசேஷங்கள் நடைபெறும் போது இரவில் சூடம் சுற்றி திருஷ்டி கழிப்பார்கள். அதேபோல் 5 வீட்டு சுவாமி கோயிலில் அனைத்து இடங்களிலும் சூடம் ஏற்றி திருஷ்டி கழிக்கிறார்கள். இதைத்தான் கும்பாபிஷேக பூஜை என்று சொல்லுகிறார்கள். திருவிழா காலங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து கூடுகின்றனர். ஏராளமான நடையன்கள், ஆர்த்திகள், கிரிச்சூட்டான்கள் என்று பலவிதமான பணிவிடைகள் நடைபெறும். கும்பாபிஷேகம் அன்று காலையில் கோயில் முழுவதையும் நீரால் கழுவி சுத்தப்படுத்துகிறார்கள். பின்னர் மஞ்சள், உப்பு கலந்த நீரை கோயில் வளாகம் முழுவதும் தெளிக்கிறார்கள். பக்தி, சூடம் இவற்றை சிறு சிறு துண்டுகளாக்கி ஒரு தட்டில் வைக்கிறார்கள். பின்னர் இரவு 7 மணிக்கு மேல் கோயில் வளாகம் முழுவதும் அன்னாவிகள் கனகன என்ற மணியோசையுடனும் சங்கநாதத்துடனும் வலம் வருகிறார்கள். அவ்வாறு சுற்றி வரும்போது சூடம் பத்திகள் ஆங்காங்கே தெளித்து ஏற்றுகிறார்கள். கோயிலை வலம் வந்தவுடன் சயனப்படுக்கை அருகில் சூடம் ஏற்றுகிறார்கள். பின்னர் பெரியசாமி சன்னதி முன்பு சங்கநாதத்துடனும் மணியோசையுடனும் சூடம் ஏற்றி நடை திறக்கப்படுகிறது. அன்னாவிகள் மட்டும் உள்ளே சென்றவுடன் நடை சாற்றப்படுகிறது. கருவறையில் அனைத்து இடங்களிலும் சூடம் ஏற்றப்படுகிறது. இந்த பூஜையில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. இதனை அடுத்து மேற்கட்டி அவிழ்ப்பு பூஜை நடைபெறும். இரவில் நடக்கும் இந்த கும்பாபிஷேகம் சித்திரை 24ஆம் தேதியும் தை மாதம் 8ஆம் தேதியும் சிறப்பாக நடைபெறும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ இந்த வருடம், அதாவது 2024 தை மாதம் 8ஆம் தேதி நடந்த கும்பாபிஷேக வீடியோ. அடுத்து சித்திரை மாதம் 24ஆம் தேதி கும்பாபிஷேக பூஜை நடைபெற உள்ளது. அனைவரும் 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலுக்கு சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள். 5 வீட்டு சுவாமியின் அருளும் ஆசியும் பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடியேன் தாசன்.